வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முன்னதாக காவல்துறை இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு அனுமதி மறுத்ததாக வெளியான தகவல்கள் இருந்தபோதிலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சனிக்கிழமை தனது 100 நாள் பாத யாத்திரையை தொடங்கினார். நிலைமையை தெளிவுபடுத்திய மூத்த அதிகாரிகள் டிஜிபியின் சுற்றறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் பாமக நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் தனது மனுவில் எழுப்பிய கவலைகளை தெரிவிப்பதற்காக மட்டுமே இது செய்யப்பட்டது என்றும் விளக்கினர். குழப்பம் தீர்ந்தவுடன் அன்புமணி எந்த இடையூறும் இல்லாமல் சாலை பயணத்தை தொடர்ந்தார். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அருகே தொடங்கிய யாத்திரை ரத்தினம் கிணறு வரை தொடர்ந்தது. அங்கு அன்புமணி ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். தனது உரையின் போது வாக்குகளுக்காக பிரச்சாரம் செய்வது தனது நோக்கம் அல்ல, மாறாக திமுக அரசாங்கத்தை மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கு எதிராக பொதுமக்களை எச்சரிப்பதே தனது நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார். ஆளும் கட்சி தமிழ்நாட்டை தோல்வியடையச் செய்ததாகவும் அதன் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட 541 வாக்குறுதிகளில் 60 மட்டுமே உண்மையிலேயே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அன்புமணி மேலும் விமர்சித்தார். திமுகவின் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறி அவை பொய்யானவை என்று கூறினார். குறிப்பாக மணல் அள்ளுவதில் அரசின் அணுகுமுறையை அவர் குறிவைத்தார். சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்காக தடுப்பணைகள் கட்டுவதை அரசாங்கம் வேண்டுமென்றே தவிர்க்கிறது என்று கூறினார். நிர்வாகம் பரவலான சுற்றுச்சூழல் மீறல்களுக்கு கண்மூடித்தனமாக இருப்பதாக அவர் வாதிட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கை விடுத்த அன்புமணி கடந்த 4.5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 7000க்கும் மேற்பட்ட கொலைகளை கண்டுள்ளது என்றார். சமூக நீதிக்கான அணுகலை மறுக்கும் அதே வேளையில் போதைப்பொருள் மற்றும் மதுபானம் இலவசமாக கிடைக்க அரசு அனுமதித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அவரை பொறுத்தவரை போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் மதுபான விற்பனை கட்டுப்படுத்தப்படாமல் உள்ளது. இது மாநிலத்தின் இளைஞர்கள் மற்றும் சமூகங்களை மேலும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது. பாமக தலைவர் பெண்கள், இளைஞர்கள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை தனது பிரச்சாரத்தில் சேர அழைப்பு விடுத்தார். ஊழல் நிறைந்த மற்றும் அலட்சியமான அரசாங்கம் என்று அவர் விவரித்ததிலிருந்து தங்கள் உரிமைகளை மீட்டெடுக்குமாறு அவர் அவர்களை வலியுறுத்தினார். பேரணி முழுவதும் சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து திமுகவின் பொது நம்பிக்கை துரோகத்தை எடுத்துக்காட்டினார். முன்னதாக டிஜிபியின் சுற்றறிக்கையைச் சுற்றியுள்ள குழப்பத்தை தீர்க்க பாமக செய்தி தொடர்பாளர் கே. பாலு ஊடகங்களுக்கு உரையாற்றினார். இது யாத்திரையை நிறுத்துவதற்கான உத்தரவு அல்ல, மாறாக கட்சி நிறுவனர் ராமதாஸ் எழுப்பிய கவலைகளை பிரதிபலிக்கும் செய்தி என்று அவர் வலியுறுத்தினார். பாத யாத்திரையின் போது அதிகாரிகளிடமிருந்து தெளிவு மற்றும் ஒத்துழைப்பை உறுதி செய்வதற்காக பாலு காவல்துறை தலைவரை சந்தித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.